Beginner to Advanced Forex playlistல இது வீடியோ நம்பர் 2. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா candlesticks and market structure. ஓகே, சிம்பிளாக candlesticks எப்படி ஃபார்ம் ஆகுது, ஏன் விக் இருக்குது, ஏன் பாடி இருக்குது, அண்ட் தென் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்ன, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்ன. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் candlesticks அண்ட் தென் செகண்ட் ஒன் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஒரு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அண்ட் தென் அந்த கேண்டிலுக்கு பிகைன் ஒரு ஸ்டோரி இருக்கும், அந்த ஸ்டோரியை நம்ம பார்க்க போகிறோம். கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி நான் அவ்வளோவா சொல்ல போகிறது இல்லை, பட் கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்னன்றது பேசிக் சொல்லிவிடுவேன். கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது, அது இல்லாமல் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நிறைய இருக்குது. என்னென்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ஒரு ப்ராப்பர் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதில் சப் கேட்டகரி இருக்குது. ஓகே, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இது பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிகாஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாதான் உங்களுக்கு மார்க்கெட் எந்த சைட் போகுது அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி இப்போ பார்த்துடலாம். ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கேண்டிலுக்கு மொத்தம் 4 காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஓப்பன், இன்னொன்று ஹை, லோ அண்ட் தென் க்ளோஸ். ஓப்பன், ஹை, லோ அண்ட் க்ளோஸ். ஓகே, ஓப்பன் வந்து மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லுது, அதோட ஹையஸ்ட் பாயிண்ட் எங்கே போயிருக்கு அண்ட் தென் அதோட லோவஸ்ட் பாயிண்ட் எங்கே போயிருக்கு அண்ட் தென் எங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ். மார்க்கெட் வந்து இப்போ லெட்ஸே இந்த எக்ஸாம்பிளில் ஓப்பன் இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது, லோ இங்கே இருக்குது அண்ட் தென் க்ளோஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எங்கே இருக்குது, இது ஓப்பன், இது ஹை, இது க்ளோஸ் அண்ட் தென் இது லோ. இப்போது ஓப்பன் வந்து க்ளோஸை விட அதிகமாக இருக்கிறதால இது வந்து ஒரு பேரிஷ் கேண்டில். ஓகே, ரெட் கலர் கேண்டில். இந்த கேண்டில் ஒரு பேரிஷ் கேண்டில். இது க்ரீனில் இருக்கிறதால க்ரீன் நினச்சிக்காதீங்க, இது ஒரு பேரிஷ் கேண்டில். அதாவது ஓப்பன் கிரேட்டர் தேன் க்ளோஸாக இருந்தால் இது ஒரு பேரிஷ் கேண்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகுது, லோ போகுது அண்ட் தென் ஹை அண்ட் தென் க்ளோஸ். ஸோ இங்கே வந்து ஓப்பன், லோ, ஹை அண்ட் க்ளோஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பனை விட க்ளோஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ இதையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஓகே, எல்லா கேண்டில்லையும் ஒரு பாடி அண்ட் தென் ஒரு விக் இருக்கும். விக்னா லைக் க்ளோஸுக்கும் ஓப்பனுக்கும் இருக்க இடம் பேர் பாடின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இந்த ஏரியா பேர் விக். கேண்டில் ஸ்டிக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார் கேண்டில் சிம்பிளாக இந்த மாதிரி இருக்கும். பார் கேண்டில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன், ஹை, லோ அண்ட் க்ளோஸ். இன்ட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக இந்த ஓப்பன், ஹை, லோ அண்ட் க்ளோஸ்க்கு ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் கிடைக்கும். ஸோ சேம் பார் கேண்டில் கேண்டில் ஸ்டிக்ஸாக மாற்றணும்னா இந்த மாதிரி நம்ம ஓப்பனையும் க்ளோஸையும் ஜாயின் பண்ணால் அது நம்மளுக்கு ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸாக மாறிடும். ஓகே, சிம்பிள். ஸோ ஓகே, இந்த விக்கு அண்ட் பாடி. இப்போ கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, டைம் ஃப்ரேம்ஸ் நிறைய இருக்கும். 1 டே டைம் ஃப்ரேம்னா ஒரு நாளில் என்ன நடந்ததுன்னு சொல்லும். 4 ஹவர்ஸ் கேண்டில்னா 4 மணி நேரத்துக்கு அது என்ன நடந்திருக்குன்னு சொல்லும். அண்ட் தென் 5 மினிட்ஸ்னா அந்த 5 நிமிஷத்துக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லும். அண்ட் தென் அகைன் 1 மினிட். ஓகே, ஒரு நிமிஷத்தில் என்ன நடந்திருக்கும். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே 1 மினிட் கேண்டில் ஓப்பன், லோ, ஹை அண்ட் க்ளோஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் 1 மினிட் கேண்டில். செகண்ட் 1 மினிட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன், ஹை, லோ அண்ட் க்ளோஸ். தேர்ட் 1 மினிட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன், ஹை, லோ அண்ட் க்ளோஸ். ஓப்பன், ஹை, லோ அண்ட் க்ளோஸ். ஓகே, அண்ட் தென் ஓப்பன், ஹை, லோ அண்ட் க்ளோஸ். ஓகே, இப்போ வந்து இங்கே 5 கேண்டில் கிரியேட் ஆகுது. ஒன்றும் 1 நிமிஷம் கேண்டில். 5 நிமிஷம் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் நம்ம பார்க்குறதுக்குனா இந்த 5 நிமிஷத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணலாம். சரி, ஓகே, ஓப்பன் ஃபஸ்ட் எங்கே இருக்குது, இங்கே. ஹையஸ்ட் பாயிண்ட் எங்கே, 1 2 3 4 5, இதுதான் அது ஹையஸ்ட் பாயிண்ட். அண்ட் தென் க்ளோஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது லோவஸ்ட் பாயிண்ட் எது, இது. ஓகே, ஸோ இப்போது 5 மினிட் கேண்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன், லோ, ஹை அண்ட் க்ளோஸ். இந்த 5 1 மினிட் கேண்டில் சேர்த்தா ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில். ஸோ அதே மாதிரி 12 5 நிமிஷம் கேண்டில் எடுத்தால் 1 ஹவர் கேண்டில், 4 1 ஹவர் கேண்டில் எடுத்தால் 4 ஹவர்ஸ் கேண்டில். ஒரு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அண்ட் தென் லோ போகுது அண்ட் தென் ஹை போகுது அண்ட் தென் க்ளோஸ் ஆகுது. இப்போது இங்கே என்ன நடந்திருக்கு, இல்லைச்சு மார்க்கெட் இனிஷியலாக கீழே போக ட்ரை பண்ணியிருக்கு. இங்கே யார் இருந்திருப்பா, செல்லர்ஸ். அதாவது மார்க்கெட் வந்து செல் பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் கீழே போயிருக்கு. அண்ட் தென் ஒரு பாயிண்டில் மார்க்கெட்டில் பையர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செல்லர்ஸ் எல்லாம் டாமினேட் பண்ணி மார்க்கெட்டை மேலே கூப்பிட்டு போயிருக்காங்க டில் ஹியர். ஓகே, அண்ட் தென் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் செல்லர்ஸ் அகைன் உள்ளே என்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஆர் ப்ராஃபிட் புக்கிங், இங்கே வாங்கினவங்க எல்லாம் இங்கே விற்றுருப்பாங்க. ஸோ லெட்ஸ் அஸ்யூம். ஓகே, அண்ட் தென் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு அண்ட் தென் க்ளோஸ் இங்கே நடந்திருக்கு. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு, செல்லர்ஸ் கீழே கூட்டு போய் ட்ரை பண்ணியிருக்காங்க பட் முடியலை. அண்ட் தென் மார்க்கெட் புஷ் அப். ஓகே, பையர்ஸ் வந்து மார்க்கெட் புஷ் அப் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் இங்கே அகைன் செல்லர்ஸ் வந்திருக்காங்க அண்ட் தென் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன், லோ, ஹை அண்ட் க்ளோஸ். ஓகே, இங்கே ஓப்பன் இது, லோ இது, ஹை இது அண்ட் தென் க்ளோஸ் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இஸ் கிரேட்டர் தென் ஓப்பன். ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில், அதாவது க்ரீன் கேண்டில். ஓகே, புல்லிஷ்னா அப், பேரிஷ்னா டவுன். ஸோ அதே மாதிரி தான் லெட்ஸ் சே
மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது, ஹை போகுது, அண்ட் தென் லோ போகுது, அண்ட் தென் க்ளோஸ் ஆகுது. இங்கே என்ன நடக்குதுன்னா மார்க்கெட்டை வந்து பையர்ஸ் மேலே கூட்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் பையர்ஸை டாமினேட் பண்ணி செல்லர்ஸ் கீழே கூட்டு வந்து இங்கே க்ளோஸ் பண்ண முடியல. இங்கே பையர்ஸ் அகெயின் உள்ள வந்து இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஓப்பன் இஸ் கிரேட்டர் தென் க்ளோஸ். ஸோ இது வந்து ஒரு bearish கேண்டில். ஓகே, ஒரு ரெட் கேண்டில். ஓகே, இதுதான் கேண்டில் 6. ஓகே, இந்த இடம் பேர் விக் சொல்லுவாங்க. விக்னா ரிஜெக்ஷன், இந்த இடம் பேர் பாடி. எவ்வளோக்கு எவ்வளோ பாடி பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த கேண்டிலோட ஸ்ட்ரென்த் இருக்குது. இப்போது லெட்ஸே க்ரீன் கலர் பாடி இருக்குது, பெரிய பாடி இருக்குன்னா அங்கே பையர்ஸ் வந்து அதிகமாக ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. அண்ட் தென் இங்கே ஒரு ரெட் கலர் பாடி வச்ச ஒரு கேண்டில் இருந்துச்சுன்னா செல்லர்ஸ் அங்கே ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. நிறைய வீடியோஸ் கேண்டில் 6 பற்றி இருக்குது யூடியூப்பில், நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் போயிடலாம். ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னால் என்ன? மார்க்கெட்டுக்கு 2 ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒன்று அப் ட்ரெண்ட் அண்ட் இன்னொன்று டவுன் ட்ரெண்ட். ஸோ மார்க்கெட் என்ன டைப் ஆஃப் ட்ரெண்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்க போகிறோம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் 2 காம்பனண்ட் இருக்குது. ஒன்று பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இன்னொன்று சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னால் என்ன? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னால் ஒன்றும் கிடையாது, ட்ரெண்ட். மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா? நான் ஃபர்ஸ்ட் இப்போது அப் ட்ரெண்டுக்கு சொல்ல போகிறேன். அப் ட்ரெண்டில் இருக்குன்னா நீங்கள் 2 விஷயம் தான் பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ கிரியேட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கணும். இந்த ஹையர் ஹை ஹையர் லோ அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். லெட்ஸே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அண்ட் தென் மார்க்கெட் வெண்ட் அப். ஓகே, மார்க்கெட் மேலே போச்சு. இந்த லோவை பிரேக் பண்ணாமல் அகெயின் மார்க்கெட் கீழே வந்துட்டு அகெயின் இந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு இன்னொரு ஹை கிரியேட் பண்ணணும். அண்ட் தென் இந்த லோவை பிரேக் பண்ணாமல் ஒரு லோ கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகணும். அண்ட் தென் அகெயின் இந்த லோவை டச் பண்ணாமல் கீழே வந்துட்டு அண்ட் தென் மார்க்கெட் மேலே போகணும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு க்ளீனாக கிடைக்காது, பட் நீங்கள் போக போக பழகிப்பீங்க. ஓகே, இங்கே வந்து நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் காட்டுறேன். ஸோ லெட்ஸே இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு லைன் சார்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, நீங்கள் போட போட உங்களுக்கு பழக ஆரம்பிச்சிடும். ஹை லோ ஹை லோ ஹை லோ ஹை லோ ஹை லோ. ஓகே, க்ளீனாக வராது, பட் உங்களுக்கு ப்ராப்பராக வர ஸ்டார்ட் பண்ணிடும். ஹை லோ ஹை லோ ஹை லோ ஹை லோ. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை லோ. ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணாமல் இந்த ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணுறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஒரு ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணுது. ஸோ இந்த இடத்துக்கு பேர் நம்ம என்ன போடுவோம்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அகைன் திருப்பி இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹையை ஒரு பிரேக் பண்ணியிருக்கு, இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அண்ட் தென் அகைன் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த எல்லாத்துலேயுமே காமனாக இருந்தது இந்த லோ பிரேக்கே ஆகலை, இதை டச்சும் பண்ணலை. ஓகே, இந்த ஸ்விங் லோஸ் பிரேக்கே ஆகலை. ஸோ மார்க்கெட் எப்படி இருக்குது? ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ. ஸோ இந்த ஹையர் ஹை ஹையர் லோனா என்னன்னு நான் சொல்கிறேன். மார்க்கெட் வந்து சேம் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஓகே, ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ. ஸோ சிம்பிள். ஹையர் ஹை ஹையர் லோனா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. லெட்ஸே இதை வந்து பேஸ் லோவாக எடுத்துக்கோங்க. அண்ட் தென் இதை வந்து ஹை, ஃபர்ஸ்ட் இனிஷியல் லோ அண்ட் இனிஷியல் ஹை. இந்த லோ வந்து இந்த லோவை விட அதிகமாக இருக்கிறதால இது பேர் ஹையர் லோ. ஓகே, இந்த லோவை விட இது ஹையராக இருக்கிறதால ஹையர் லோ. இந்த ஹையை விட இந்த ஹை அதிகமாக இருக்கிறதால ஹையர் ஹை. ஓகே, இந்த ஹையர் லோவை விட இந்த ஹையர் லோ அதிகமாக இருக்கிறதால இது ஒரு ஹையர் லோ. இந்த லோவை விட இந்த லோ அதிகமாக இருக்கிறதால இது ஒரு ஹையர் லோ. ஓகே, இந்த ஹையை விட இந்த ஹை அதிகமாக இருக்கிறதால இது ஹையர் ஹை. ஸோ ஹையர் ஹை ஹையர் லோ ஃபார்மேஷன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது. அண்ட் தென் இந்த ஹையை பிரேக் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா அதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போது அகைன் கம்மிங் பேக் நம்ம இப்போது டவுன் ட்ரெண்டுக்கு போயிடலாம். அதுக்கு ஹையர் ஹை ஹையர் லோ. இதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா லோவர் ஹை அண்ட் லோவர் லோ. ஸோ எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே தெரியும். லோ ஹை லோ ஹை லோ ஹை லோ. இங்கே வந்து கிளியராக பாருங்கள் எப்படி இருக்குன்னா இந்த ஹை இது வந்து இனிஷியல் ஹை, இது ஒரு ஹை. இந்த ஹையை விட இந்த ஹை கம்மியாக இருக்கிறதால இது லோவர் ஹை, இதுவும் இது லோவர் ஹை, ஏன்னா இது இதை விட கம்மியாக இருக்குது. ஓகே, இது ஒரு லோவர் ஹை. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு லோ. ஓகே, இந்த லோவோட கம்மியாக இருக்கிறதால இது ஒரு லோவர் லோ. இந்த லோவை விட கம்மியாக இருக்கிறதால இது ஒரு லோவர் லோ. ஸோ லோவர் லோ லோவர் ஹை ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எங்கே நடக்குது? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா கண்டினியூவேஷன். மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அண்ட் தென் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை உடச்சிட்டு ஒரு யூனிஃபார்மாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அப் ட்ரெண்டுக்கு எப்படி நம்ம
இங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் போட்டோமோ டவுன் ட்ரெண்ட்க்கு நம்ம கீழே போடுவோம். ஸோ இந்த ஹை டச்சே ஆகக்கூடாது. ஓகே, இங்கே எப்படி லோ டச் ஆகக்கூடாதோ இங்கே ஹை டச் ஆகக்கூடாது. ஸோ இதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை எப்போவுமே நம்ம யூஸ்வலாக எந்த டைம் ஃப்ரேமில் வரைவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது 1 டே ஆர் 4 hours. ஓகே, இது ரெண்டுத்தில் மட்டும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வரைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஓவரால் மார்க்கெட் எந்த சைட் போகுது அப்படின்னு தெரியும். பிகாஸ் நீங்கள் லெட்ஸே நீங்கள் 1 மினிட்லாம் போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுவே லெட்ஸே நீங்கள் 1 டே போகிறீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து லெட்ஸே லீனியராக இருக்கும். ரொம்ப பெரிய டைரக்ஷன் மிஸ்மேட்ச் இருக்காது, உங்களுக்கு ஒரு லீனியராக இருக்கும். 1 மினிட் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய நாய்ஸ் இன்டியூஸ் ஆகும். ஸோ அதனால் 4 hours அண்ட் 1 டேயில் வச்சுக்கோங்க. இப்போது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்ன? சிம்பிள், அதோட இனிஷியல் கேரக்டர்லேருந்து மாறுறது பேர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். லெட்ஸே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் இருக்குது. ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. அண்ட் தென் மார்க்கெட் வந்து இந்த லோ பிரேக் பண்ணக்கூடாது தானே, இந்த லோவை பிரேக் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன இன்டிமேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னால் என்ன? மார்க்கெட்டோட எக்ஸிஸ்டிங் கேரக்டர் வந்து அப் ட்ரெண்ட், இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கிறதால மார்க்கெட்டோட ட்ரெண்ட் மாறுது. ஸோ இங்கே வரைக்கும் நம்ம புல்லிஷாக இருந்தோம், அதாவது இங்கே வரைக்கும் நம்ம பை பண்ணுற இடத்துல இருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல மார்க்கெட்டை நம்ம செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதாவது லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ. அண்ட் தென் இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மாறிச்சுன்னா திருப்பி ஹையர் ஹை, ஹையர் லோ. இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகே, மார்க்கெட் ட்ரெண்டில் இருக்கும்போது லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் போக போது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகும்போது அங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னால் சிம்பிள், மார்க்கெட் ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் கேரக்டர்லேருந்து மாறி வேறு கேரக்டர் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஓகே, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் BOS அண்ட் தென் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ இதெல்லாம் ஈஸியாக எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஈஸியாக நம்ம இண்டிகேட்டர் மூலமா பார்த்துக்கலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். லெட்ஸ் கேண்டில் போங்க, இந்த இண்டிகேட்டர் பேர் ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோஸ் லோன்சம் இருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் லை, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மார்க்கெட் வந்து ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை வந்து அசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் போட்ட அப்புறம் கிளியராக உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கிடைக்க ஆரம்பிச்சிடும். லெட்ஸே லோ, ஹையர், லோவர் லோ. இந்த சைடில் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது, அதனால் இது லோவர் லோன்னு காட்டுது. இங்கே ஹை மாறிட்ட அப்புறம் ஹையர் லோ, ஹையர் லோ, ஹையர் ஹைன்னு மாறுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எடுத்து லெட்ஸே மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. லெட்ஸே மார்க்கெட் வந்து மேலே போதா ஆர் கீழே போதா, இது ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சால் தான் அவங்களால ட்ரேடே எடுக்க முடியும். அதுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை போடுவோம்? மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் லைன் சார்ட் போய்க்கோங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வந்து 1 டே ஆர் 4 ஹவர்ஸில் போடுங்க. 1 டே ஆர் 4 ஹவர்ஸில் போடுங்க. 4 ஹவர்ஸில் போட்ட பிறகு அண்ட் தென் அந்த 4 ஹவர்ஸில் மார்க்கெட் கரண்ட்டாக எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. வச்சு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், அப் ட்ரெண்டா ஆர் டவுன் ட்ரெண்டான்னு பார்த்துக்கோங்க. அந்த வச்சு நம்ம என்ட்ரி மாடலில் ட்ரேட் எடுக்கலாம். கரண்ட்டாக நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் முடிச்சாச்சு. ஓகே, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நான் டீப்பாலாம் போகல, பேசிக்காக இதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்கள் வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கிளியராக மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி வரையுதுன்னு தெரியும். நீங்கள் ஃபர்ஸ்ட் லைன் சார்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. லைன் சார்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி பேசிக்காக பார்த்துருப்போம். போக போக உங்களுக்கு இன்னும் நல்லா புரிதல் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லிக்விடிட்டினா என்ன, மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது, அண்ட் தென் இன்டர்னல் லிக்விடிட்டி அண்ட் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டினா நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஸோ மறக்காமல் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை த பாய்ஸ்.